அண்மை செய்தி. டெல்லியில் 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்த 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றனர், அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழகம் உட்பட அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழகம் சார்பில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இன்று காலை பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி கூட்டமும் நடைபெற்று வருகின்றது. கடைசியாக 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. அதன் பிறகு ஜிஎஸ்டி கூட்டம் என்பது நேரடியாக நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மீண்டும் நடைபெறுகின்றது. இது தவிர புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகின்ற முதல் ஜிஎஸ்டி கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய கூட்டத்துல சில விஷயங்கள் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆன்லைன் கேம்ஸ், அதே போல குதிரை ரேஸ், அதே போல கெசினோ இவற்றின் மீது கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் 28% ஜிஎஸ்டி வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இது அந்த துறையை வெகுவாக பாதிக்கும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் இருந்தன. இந்த நிலையில் அந்த ஆன்லைன் கேம்ஸ், குதிரை ரேஸ் மற்றும் கசினோ மீதான 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. அது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைய கூட்டத்தில் அது குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இவை தவிர சில உரங்கள் மற்றும் ரசாயனங்களின் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் உர நிறுவனங்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் உரங்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு பரிந்துரை ஒன்றை கொடுத்திருந்தது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்தோமேனால் சில உரங்களின் மீது மொத்தம் 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. அதே போல சல்பியூரிக் ஆசிட், அமோனியா போன்ற அந்த உரங்களின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. இவற்றை குறைக்க வேண்டும் என்பது அந்த துறையினருடைய கோரிக்கை. இது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. அதே போல அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இன்னும் அடுத்த சில மாதங்களில் 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள். எனவே மக்கள் மத்தியில் அத்தியாவசிய பொருட்களில் விலைவாசி மீதான உயர்வு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சில அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.